எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம். சண்டை போட்டு மண்டை வரைக்கும் ஜாதி மத வெறி மறந்து கலப்பும் மன புரிந்த தம்பதியருக்கு வணக்கம். சண்டை போட்டு மண்டை உடைக்கும் ஜாதி மத வெறி மறந்து கலப்பும் மனம் புரிந்த தம்பதியருக்கும் வணக்கம். சண்டை போட்டு மண்டை வரைக்கும் ஜாதி மத வெறி மறந்து கலப்பும் மன புரிந்த தம்பதியருக்கு வணக்கம். சண்டை போட்டு மண்டை உடைக்கும் ஜாதி மத வெறி மறந்து கலப்பும் மனம் புரிந்த தம்பதியருக்கும் வணக்கம். மூட சாஸ்திரங்கள் போடும் தடை உடைச்சு மூட சாஸ்திரங்கள் போடும் தடை உடைச்சு விதவைய கை உடைச்ச வீரருக்கு வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம். காட்டு மரம் வெட்டு கூட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து நல்லவருக்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம். ஆமா, காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம். நிறுத்து 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 நிறுத்து. எனக்கு தெரிஞ்சு காசு பணம் பண்றது உலகம் முழுக்க ஒரே வழிதான் இருக்கு. பொதுவா காவல்துறை தான் நிறுத்த சொல்லுவாங்க. நீ ஏன் நிறுத்த சொல்ற? இல்ல அவங்க 10 மணிக்கு மேல நிறுத்த சொல்லுவாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல கருப்பு சட்டையை பார்த்தாலும் ரொம்ப அலர்ட் ஆயிடுறாங்க. இப்போ மெரினாவில இருந்து கன்னியாகுமரி வரலாம். மெட்ராஸ்ல வந்து நீங்க சும்மா வந்து நைட்டு 12 மணிக்கு கருப்பு சட்டையோட இருங்க. நான் போராட்டமா கருப்பு. மெட்ராஸ்ல வந்து நீங்க 10 மணிக்கு மேல கருப்பு சட்டையோட இறங்குனீங்கன்னா நீங்க எல்லாம் குற்றவாளிகள். அதுலயும் சமூக விரோதி. சமூக விரோதி. ஆமா, நாங்கெல்லாம் இன்டர்நேஷனல் விரோதிங்க. ஆமா, கருப்பு சட்டினால சர்வதேச விரோதிகள். பெரியார் எங்களுக்கு சொல்றாரு, தேசம்னாவே அங்கேயே வந்துரும்டா சிக்கல். தேசம்னாலே தேசப்பட்டுனாவே சிக்கல் வந்துரும். நாங்க சர்வதேசம் பற்றுகள். ஆமா, அதை தாண்டினவங்க. அதனால இன்னும் காசு பணம் பண்றதுக்கு பல வழி இருக்குங்கிறியா? எனக்கு தெரிஞ்சு ஒரே வழிதான் இருக்கு காசு பணம் பண்றதுக்கு. எனக்கு இது புரியலையே. ஒரு வழியில எப்படி காசு பணம் சம்பாதிக்க முடியும்? அதான் கஷ்டப்பட்டு உழைச்சு காசு பணம் சம்பாதிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வழி. உருட்டுருவேன். என்ன பொசுக்குன்னு சொல்லிவிட்ட? உருட்டுருவேன். நீ இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா ஈசா யோகா மையத்துல போய் சேர்ந்துருவேன். அப்புறம் உழைச்சு சம்பாதித்தானே காசு பணம் சம்பாதிக்க முடியும். எந்த காலத்துல இருக்க நீ? என்னென்ன 2017 அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிறேன். கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு ஆளை சொல்லி நீ சொல்ற ஒரே வழி அதான் தான் சம்பாதிக்கிறதுக்கு. ஆமா, அது கோயம்புத்தூருக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஆமா, அதை செய்வோம். அது அப்புறம் வச்சு செய்வோம் அப்புறமாட்டி. ஆமா ஆமா. இல்ல, எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதித்தானே காசு பணம் சம்பாதிக்க முடியும். எந்த காலத்துல இருக்க நீ? என்னென்ன 2017 அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிறேன். கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு ஆளை சொல்லி. எடப்பாடி பழனிசாமி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரா? அதைத்தான் இல்ல ஓபிஎஸ் சம்பாதிச்சாரா? இடம் கஷ்டப்பட்டு போகலாம். அவர் பேசாம டீ ஆத்தி கொடுத்துருப்பாரு. அது என்னமோ தெரியல. என்னாச்சு? இந்த அம்மாவை கொண்ட மெரினாவுல அந்த அம்மாவை தான் புதைச்சாங்க. உண்மையை என்னைக்கும் புதைக்க முடியாதுல்ல. உண்மை என்னைக்குமே புதைக்க முடியாதுல்ல. ஆமா ஆமா. சரி போதும் வச்சுக்க. இப்ப கஷ்டப்பட்டு உள்ள சம்பாதிக்க முடியாது. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. இதயம் இருந்த மருந்து சொல்லடா. இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா. வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. இதயம் திருந்த மருந்து சொல்லடா. குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னா எப்படின்னா குறுக்கு வழியில எப்படிலாம் சம்பாதிக்கிற நாட்டுல? ட்ரெயின் ஒரே வழியில தான் போகுது. ஆமா, தண்டாவளத்துல போனாதான் ட்ரெயின். தண்டாவளத்துல தாரி போனா அது தடம் புரண்ட ட்ரெயின். ஓடுற ட்ரெயின்ல ஒருத்தன் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டிருக்கான். 5.25 கோடி. ஓடுற ட்ரெயின் ஓடும்போதே போட்டுருக்கான். எத்தனை கோடி? 5.25 கோடி. எப்போ? 56 இன்ச்சு ஒருத்தர் அறிவிச்சாரு பாருங்க. 8ஆம் தேதி 56 இன்ச்சு நவம்பர். 56 இன்ச்சு. அடே கப்பா, அவர் பெரிய ஜிம்பாடி. அப்படின்னா அம்மா ஜபரியல் அம்பாடி. அதான் ஜிம்பாடி. 56 இன்ச்சு. சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துல தட்டி வச்சா நம்ம வாயில சிக்க மாட்டேன். அது மாதிரி உழைச்சு
உழைச்சு சம்பாதிச்சானே காசு பணம் சம்பாதிக்க முடியும். எந்த காலத்துல இருக்க நீ? என்னென்ன 2017 அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிறேன். கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு ஆளை சொல்லி சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துல தட்டி வச்சா நம்ம வாயில சிக்க மாட்டேன். அது மாதிரி 56 இன்ச்சு நவம்பர் மாசம் 8ஆம் தேதிக்கு முன்னாடியே அந்த அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நோட்டீஸ் எல்லாம் நோட்டு 5.25 கோடி கிழிஞ்ச நோட்டீஸ் எல்லாம் நோட்டு. அது ஓடுற ட்ரெயின்ல ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டிருக்கேன். அப்படியா? அது சேலத்துல இருந்து போற இடத்துல. ஏன்னா 5.25 கோடி அந்த திருடுன உடனே ஆட்டையை போட்ட உடனே கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? ஒரு குழு போட்டிருக்காங்க. குழு? அந்த குழுவுக்கு பேர் என்ன? அது வந்து விசாரணை குழு. விசாரணை கமிஷனா? அது கமிஷன். விசாரணை கமிஷன் விசாரணை குழு இது. அப்படியா? அந்த விசாரணை குழு வந்து ஓட்டை போட்டு ஆட்டை போட்டதை கண்டுபிடிச்சாங்களா 5.25 கோடியை? ஒரு முக்கியமான குழு கண்டுபிடிச்சிட்டாங்க. குழு இதுவரை அந்த குழு வந்து அப்படியேமான முக்கியமான குழு என்ன கண்டுபிடிச்சாங்க? இந்த இடத்துலதான் மிச்சர் தின்னுட்டு டீ குடிச்சிருக்கிறான் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா. இப்ப அந்த குழு இந்த மிச்சர் தின்னுட்டு கப்பு டீ குடிச்சாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரிஜினல் 5.25 கோடி அதிகமா செலவாகும். அந்த குழுவுக்கு 5.25 கோடியோட அதிகமா செலவாகும். அது நடக்கும்னு வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல தான் 5.25 கோடி ஆட்டை போட்டிருக்கேன். 570 கோடி கண்டெய்னர்ல பிடிச்சாங்க திருப்பூர்ல. ஆமா. இந்த ஏட்டை விடுங்க 3 நாள்ல கண்டுபிடிச்சிருப்பாரு. யாரு பண்ணது? 3 நாள்ல கண்டுபிடிச்சிருவாரு. இல்ல நம்மளுக்கே தெரியும் யாருக்கு தான் யாரு, நமக்கே தெரியும். 570 கோடி யாரு? ஆமா ஆமா. அது ஏதோ போயிட்டு இருக்கு. அவன் எங்கிட்ட பணமா இருக்கு. ஆமா ஆமா. அறிவிச்ச பிறகு கருப்பு பணம் வரும். அதுக்கப்புறம் எங்கேயும் இல்ல. அப்ப ரெட்டி வீட்ல இருந்து இவ்வளவு எடுக்கிறாங்க. 131 கோடி ரெட்டி வீட்ல எடுத்தோம்ங்கிறாங்க. அப்புறம் ரொட்டி வீட்ல எடுக்கிறாங்க, பனி வீட்ல எடுக்கிறாங்க, எல்லா வீட்ல இருந்து காசு எடுக்கிறாங்க. ஆமா. இருக்க வேண்டிய ஏடிஎம்லயும் பேங்க்லயும் காசை காணும். பாக்கி எல்லா இடத்துலயும் காசு இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா ஆமா. கருப்பு பணத்தை 56 இன்ச்சு அவர் சொல்றாங்க. தீட்டாக்க. ஆமா. அவர் சொல்றாரு. எல்லாம் முடிஞ்சு சம்பாதிக்கிற காலம்ல. ஆமா ஆமா. எல்லாம் இவெல்லாம் அப்படியே அடிக்கிறான் கொள்ள. எல்லாம் திருடிட்டாங்க. அந்த காலத்துலயும் திருடுறான், இந்த காலத்துலயும் திருடுறான். எல்லா காலத்துலயும் திருடிருக்கான். நாட்டுல திருட்டி எப்போதும் பொதுவா நடக்கும். ஓஹோ. கட்டபொம்மன் காலத்துல திருடி இருக்கான். வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்துல அப்பவே எப்படி திருடிருக்காங்க? இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பாருங்க. ஆமா. அதுல மார்வேஷம் போட்டுக்கிட்டு சிவாஜி கணேசன் மாட்டு வண்டியில போவாரு. யாருக்கு? எதுக்கு? இந்த திருட்ட பிடிக்கிறதுக்கு. எப்படி போவாருங்கிற? மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வண்டி போறவனே கண்ணியம்மா காசு மாலை பத்திரமா பாத்துக்கம்மா. அப்ப நீ சொல்றத பார்த்தா அந்த காலத்துல சைனா திருக்குறான். அந்த காலத்துலயும் அத்தான், அந்த காலத்துலயும் அக்கறான். எப்படி அக்கறான்? கொஞ்சம் வித்தியாசம். எப்படி வித்தியாசம்? அந்த காலத்துல நம்ம வண்டியில போனோம், திருட நின்னுகிட்டு இருந்தா திருட்டு போனான். இப்போ நம்ம நின்னுகிட்டு இருக்கோம், திருட வண்டியில வந்தா போறான். அப்புறம் என்ன வித்தியாசம்? திருட வண்டிக்கு மேல வண்டி வாங்கிட்டாங்க. என்ன அர்த்தம்? திருட பூரா வண்டிக்கு மேல வண்டி வாங்கிட்டாலும் போயிட்டான். சாதாரண திருடன் பைக்ல போறான். அதுக்கு அடுத்த திருடன் கார்ல போறான். அதுக்கு அதிகமான கொள்ளையடிச்சவன் ஏசி கார்ல போறான். அதுக்கு அதிகமா ஊழல் பண்ணவன் சைரன் வச்ச கார்ல போறான். சாதாரண அதையும் விட பெரிய திருட்டுனா, அதோட பெரிய திருட்டுனா சாமியார் ஆயிடுறான். அதோட பெரிய திருடனா சாமியார் ஆயிடுறான். அடே அப்பா. ஏனே இந்த சாதாரண திருடனா போலீஸ்காரர் பிடிச்சிருவாங்களே. சாதாரண திருடனா போலீஸ்காரர் புடிச்சு அடிப்பார். சாதாரண திருடனா புடிச்சு அடிப்பார். பெரிய திருடனா சல்யூட் அடிப்பார். இவ்வளவுதான் வித்தியாசம். அவருக்கே தெரியும் போலீஸ்காரருக்கு. என்ன தெரியும்? சல்யூட் அடிக்கல. ஒன்னா நம்பர் திருட்டு போய் முந்தான. ஆமா, முந்தான நம்ம வேலை, நம்ம சல்யூட் அடிக்க வேண்டியது. நம்ம தலையெழுத்து. ஆமா. இப்படி வைக்கிறதுக்கு பேர் நான் தலையெழுத்து அவங்களுக்குலாம் சல்யூட் அடிக்க வேண்டியது அப்படின்னு இப்படி ஆச்சுக்கிறாரு. ஆமா. திருட்டு அப்படியே நடக்குது. திருட்டு நடந்துட்டு தான் இருக்குது. ஆமா. குறுக்கு வழியில சம்பாரிச்சு போயிட்டே இருக்கிறேன். நம்ம அப்படி சம்பாரிச்சு போயிட்டே இருக்கிறேன். குறுக்கோல சம்பாரிச்சு போற நேரத்துல ஆமா காதல் திருமணம் புரிந்தவர்களே. ஓஹோ. சாதி மறுப்பு திருமணம் புரிந்தவர்களே. இப்படி 8-9 மணிக்கே ஃபுல் ஆக்ல இல்லாதவங்கள. ஆமா. நல்ல இடம். ஆமா ஆமா. காதல் மறுப்பு திருந்தவங்களை பாராட்டணும்னு பத்தியா, அதுதான் முக்கியமானது. ஆமா ஆமா. அதுதான். ஏன்னா காதல்ங்கிறது இப்ப சொன்னார் இயக்குனர் சொன்னார் பத்தியா. அவன் இயக்குனர் சொல்லும் போது அது என்ன, அது 17 வயசு 18 வயசு 19 வயசு. ஆனா காதல்ங்கிறது ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ வரணும். வரலன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணணும். வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம்.
வரணும். அது வரணும். ஓஹோ, காதல்ங்கிறது இயற்கை. காதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றவன்லாம் யாரா இருப்பான்னா, யாருங்க? யாராலையும் காதலிக்கப்படாதான் அப்படி சொல்லுவான். காதலிக்கப்படாத காதல் பண்ணக்கூடாதுங்க. ஆமா ஆமா. வராது அவங்களுக்குலாம். ஓஹோ, என்னவாவது ஆபரேஷன் பண்ணணும் அவங்களுக்குலாம். வண்டி விட்டுறேன். ஆமா ஆமா. என்ன இப்ப காதல்ங்கிறது என்ன? நீங்க என்ன நீங்க கும்புற சாமி பூரா எல்லாம் திருட்டு கல்யாணம் தான் பண்ணிருக்காங்க. அவ்வளவு எல்லா சாமியும் எல்லாம் அப்படி அப்படிதான். அப்படி எல்லாம் தான். ஓஹோ, ஒவ்வொருத்தரும் எப்படிங்க? முருகனை வள்ளிய மனம் முடிக்கிறார். ஆமா, முருகன் அது எஸ்டி. ஆமா, வள்ளி. ஆமா ஆமா. பழமுடியின பெண்ணு. ஆமா. ஓஹோ, இவர் வேட்டுவர் குலத்து பெண். ஆளுவர். ஆமா. இவரு போய் ஆமா அப்படியே போய் அந்த வள்ளியை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? தேடி வந்தேனே புள்ளிமானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, நாடி வந்ததா நானே நானே. தேடி வந்த புள்ளிமான் கல்யாணம் பண்ணி வச்சது யார்? முருகனுக்கு வள்ளிக்கும். முருகனுக்கு வள்ளியும் கல்யாணம் பண்ணி வச்சது நாரதர். புரோக்கரா? நாரதர் தான் புரோக்கர் வேலை பார்த்திருக்காப்ல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு பழையிறாங்க. அவர் மாதிரி அவர் அப்பா ஓஹோ அவரு. ஆமா, நாரதர் வள்ளி திருமணம் எப்படி எல்லா சாமியும். அந்த பொண்ணு ஆமா திணைப்புணத்துல காவல் காக்கும். திணையா அப்படின்னா என்ன அர்த்தம்? திணைனா என்ன அர்த்தம்? ஆதி சமூகத்துல பெண் தான் காவல் காத்திருக்கா. புரியுதா உங்களுக்கு? அதான் அதோட அர்த்தம். ஆதி சமூகத்துல பெண் தான் காவல் காத்திருக்கா. காவலுக்கு போயிருக்கா, காவல் காத்திருக்கா. ஓஹோ, அப்ப திணை விதைச்சிருக்காங்க. ஆமா, திணையா எடுத்திருக்காங்க. திணைக்கு காவல் இருந்தாங்க. ஆனா இப்போ எங்க இருக்கிறது? இப்ப வினைய விதைச்சு வினையத்தான் இருக்கிறேன். இருக்கிற 46 ஏக்கரையும் புடிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் எங்கிட்டு போய் விதைக்கிறது? இருக்கிற 46 ஏக்கரையும் பிடிச்சா எங்க திணை விதைக்கிறது? வினையத்தான் விதைக்க முடியும். ஆமா ஆமா. அது அப்ப காவல் காத்திருக்கு திணைப்புணத்துல. அப்ப திணை எல்லாம் இருந்திருக்கு. திணை இருந்திருக்கு. விவசாயம் திங்கிறதுக்கு குருவி இருந்திருக்கு. குருவி இருந்திருக்கு. விதை இருந்திருக்கு. ஆமா. இப்பெல்லாம் விதையே காணும். இப்பெல்லாம் விவசாயமே இல்ல. அப்புறம் இங்க விதை இருக்க போகுது. ஒரு 2 செத்த வீட்டுக்கு 2 கிளவி அழுக போயிருக்கு. அழுகிறதுக்கு இளவு வீட்டுக்கு. சரி, ஒப்பேத்தி இருக்கிற பொம்பளையால் பாத்திருக்கீங்களா? இளவு வீட்டு அழுவ தெரியாத பொம்பளை அழுக. ஆமா ஆமா. குடிஞ்சுக்கும் வெளியில தெரியாம போன வேகத்துக்கு குடிஞ்சுக்கு எப்படி அழுகுற? சிரிக்குதா அழுகுதான்னு தெரியாது நமக்கு. வீட்டு அப்படியே போட்டு வந்தாக்கா கிளம்புற அவசரத்துல பவுடர் கூட அடிக்கலாக்கா. நாடகம் போட்டு வாங்க போயிடும். இந்த பக்கம் அழுதுட்டு அப்படியே இந்த பக்கம் சிரிச்சிடும். சரி, அப்படி அழுக போன ரெண்டு கிளவி ஒப்பேத்தி அழுக போன என்ன சொல்லி அழுகுறன்னு தெரியாம இப்படி பார்த்துச்சு. புருஷனை பறி கொடுத்துட்டு புருஷன் தலைமாட்டில் கிடக்குறான். அது தலைமாட்டில் உட்காந்துருக்கு. பொண்டாட்டி தலைமாட்டில் உட்காந்துருக்கு. இது போனதுக்கு என்ன சொல்லி அழுகுறன்னு தெரியல. ஓஹோ, உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். தெரிஞ்ச கதை தானே. போனது ஒண்ணு இப்படி பாவக்காய் தொங்கி இருக்கு. எங்க? ஏத்த மாதிரி பந்தல்ல. சரி, போன ஒரு கிழவி சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? அடி பந்தலில பாவக்கா, பந்தலில பாவக்கா. கூட போனது சொல்லிச்சு. நானும் தாண்டி பார்த்தேன். அதை புகையில பார்த்துக்குருவோம். சரி, இது ரெண்டையும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு பாருங்க. புருஷனை பொடி கொடுத்துட்டு உட்காந்துருக்கல, தலைமாட்டில் உட்காந்துருக்கேன். அது முடிவு பண்ணிச்சு. இவனுக்கு சாவுக்கு வரல விடப்படாது அப்படின்ட்டு அது அழுகையோட அழுகை அது சொல்லிடுச்சு. அது என்ன சொல்லிச்சு? அட அத விதைக்கு இல்லடி விட்டுருக்கேன். ஐயோ, கைய வச்சா வெட்டி போடுவேன். ஆமா, களவ அணிச்சிருக்கீல, அழுகுறதுக்கு வந்தியில, ஆட்டைய போட வந்தியில அடியே. அது அழுதுச்சு. சரி, இது வரையும் இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதை. ஆமா. இப்ப 4வது ஒரு கிளவி உட்கார்ந்து சொல்லிச்சு. 4வது கிளவி என்ன சொல்லிச்சு? இப்ப 2017 56 ஆட்சியில இருக்கலாம். 56 ஆட்சியில இருக்காது. இப்ப என்ன சொல்லுது? 4வது கிளவி என்ன சொல்லிச்சு? அட லூசுகளா என்னக்கா எந்த காலத்துல இருக்கிய ஏண்டி அக்கா அது விதை இல்லாத பாவக்காடி. ஆனா விதை எல்லாம் எங்க அக்கா ஊசிய போட்டு கொட்டைய உருவிட்டாங்கடி. என்னக்கா சொல்லுற 70 வருஷம் சுதந்திர நாட்டுல இந்தியாவுல நமக்கு முட்டையை கொடுக்கறோம்னு அல்வாவை கொடுத்துவிட்டு முட்டை இல்லாம கோழி, அதுக்கப்புறம் கொட்டை இல்லாம கொய்யா, அதுக்கப்புறம் விதை இல்லாம திராட்சை, மொத்தத்துல 70 வருஷம் சுதந்திரத்துல ஓஹோ கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல உங்க ஐயாவுக்கும் இல்லடா ராஜா. போயிடுச்சு. எதுவும் இல்ல நம்மள்ட்ட. அப்ப திரைப்பணத்துல வள்ளி காவல். அப்ப திரைப்பணத்துல காவல் காத்துருந்துச்சு வள்ளி இப்படி காவல் காத்துக்கிட்டு ஷோ. ஆமா, முருகன் லவ் விட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆமா. நீங்க எப்படி எல்லாம் லவ் பண்றாங்க பாருங்க. எப்படி எல்லாம் காதல் பண்ற நீங்க புராணங்கள்ல சொல்றாங்கல்ல. நம்ம எதையுமே சொல்லல. நம்ம எதுவுமே புதுசாலாம் சொல்லல. அவங்க எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஆமா. புராணங்கள்லயா? எப்படி? அது எப்படின்னா ஆமா பிறப்புகளே சிக்கலா தான். பிறப்புகளே எப்படி இருந்திருக்கு?
இருக்கு? நம்ம எல்லாம் பிறந்தானா அப்படி இப்படிதானே இருக்கணும். ஆமா. ஒரு கர்ணன் இருக்கான் மகாபாரதத்துல. ஆமா, மகாபாரதத்துல கர்ணன். யாரு பெத்த பிள்ளை? அவங்க அம்மா பெத்த பிள்ளை. இது கூட தெரியாது நமக்கு. குந்தி பெத்த பிள்ளை. யார் பெத்த பிள்ளை? குந்தி. குந்தி. ஐயோ, குந்தி எப்படின்னு பிள்ளை பார்க்க முடியும்? நீ இல்லடா, குந்தி தேவி. குந்தி தேவி பெத்த பிள்ளையா? நான் குந்தி பெத்த பிள்ளை. அவ அப்ப யாரு? யாரு கருணே? அவங்க அப்ப யாரு? யாருண்ணே? அதான் சூப்பர். எப்படி? இப்ப நம்ம 104 ராக்கெட், ஒரு ராக்கெட்ல 104 விண்கலத்தை வச்சு ஒன்னா இந்தியா சாதிச்சிருக்கா. உலகமே மூக்கு விழ வைக்கல, மூக்கு கீழே வச்சு பாக்குறேன். எப்படா 104 விண்கலத்தை ஒரே ராக்கெட்ல வச்சு சல்லுன்னு அனுப்ப முடியும்? சிம்பிள். எப்படி சொல்ற? வேற எவனும் செய்ய முடியும், நம்ம தான் செய்ய முடியும். இந்தியா தான் செய்ய முடியும். எப்படி 104 விண்கலத்தை ஒரே ராக்கெட்ல வச்சு நம்மளால மட்டும் ஏவ முடியுது? ஒரு சேராட்டில் 35 பேர் போக மாட்டாங்க. நடவடிக்கை தான் அந்த 104 விண்கலமும். நம்ம 104 விண்கலமும் என்னமோ நீங்க எதையுமே நமக்குன்னே புரிஞ்சுக்கப்படாது. எல்லாத்தையும் செய்தியில பூரா நமக்கு எல்லாமோ இந்தியா செஞ்சுட்டோம்னா நமக்கு எல்லாம் வந்து இறங்கிருச்சுன்னு நினைக்காதீங்க. அப்புறம் 104 ராக்கெட்ல 104 விண்கலத்தை வச்சு அனுப்புற இந்தியா தான் இன்னும் சாக்கடைக்குள்ள மனுஷனை இறக்கிட்டு இருக்கிறத மறந்துடக்கூடாது. சாக்கடைக்குள்ள மனுஷன் இறக்கி விட்டுருக்கு. ஆமா ஆமா, இவ்வளோக்கு போவோம். அவ்வளவு தூரத்துக்கு 104 விண்கலம் போகுது. 1.5 அடிக்கு மனுஷன் இறங்கணுமா? ஏன் அதுக்குள்ள பாயாத அந்த திருப்பி அந்த பாயா செயற்கைக்குள்ள பாயாதோ? ஆமா, அங்க போகணுமா? அங்க போய்கிட்டு இருக்கு. 104 விண்கலத்தை அனுப்பி இருக்க. 104 விண்கலத்துல 88 விண்கலம். 88 விண்கலம் யாருடைய விண்கலம்? அமெரிக்க கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சொந்தம். அமெரிக்க கார்ப்பரேட் கம்பெனிகள் சொந்தமானது 88. ஆமா, குறைஞ்ச செலவுல அனுப்புறோம்னு கொடுக்குறான் நமக்கு. நம்மகிட்ட தவணை இல்ல. ஆமா, நம்மளும் சாதனை எல்லாம் பல பண்றோம். எப்படி பண்ணிருக்கோம் சாதனை? ஆனா எதையும் பொருத்தி பாக்குறது இல்ல. எப்படி பொருத்தி பார்க்க சொல்ற? நீங்க பாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனுப்பணும். என்ன ராக்கெட்? ஒரு விண்கலம். எப்படி அனுப்பணும்? அது எதுக்கு அனுப்பணும்ங்கற? இப்ப கூட சந்திரனுக்கு ஒண்ணு அனுப்பியிருக்கோம். ஆமா, சந்திரன். ஓஹோ, இது செவ்வாய்க்கு போயிருக்கு. மாங்கல்யம் போய் சுத்திக்கிட்டு இருக்குனே. மங்கள்யான் என்ன இளம போயிருக்கா இல்லையா? மங்கள்யான். ஆமா, மங்கள்யான் போயிருக்கு. ஆமா, நம்ம சொந்தமா அனுப்பணும். உலகத்துல 4 நாடு, அதுல நம்ம ஒண்ணு. 4 நாட்டுக்கு இல்லாத சிறப்பு நமக்கு என்ன? இந்தியாவுக்கு என்ன சிறப்பு? ஒரு நட்டு போட்டு கூட யாரையும் கடன் வாங்கல. நட்டு போட்டு கூட கடன் வாங்காம மொத்தமா சொந்த தொழில்நுட்பத்துல நம்ம அனுப்புன விண்கலம் ராக்கெட் போயிருக்கு செவ்வாய்க்கு. நம்ம சொந்தமா அனுப்புன ராக்கெட் விண்கலம் போய் ஆமா செவ்வாய் கிரகத்தை சுத்தி படையெடுத்து அனுப்பிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறா? இன்னும் பிள்ளை கல்யாணம் பண்றதுக்கு செவ்வாய் தோஷம் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் இங்க உருப்புறது நாடு அனுப்பி இருக்கு. ஆமா, 56 இன்ச்சு விரிச்சின்னா அது உண்மையா இது உண்மையா? இது உண்மைன்னா அது போய், அது உண்மைன்னா இது போய். ஆமா ஆமா, நம்ம என்னத்தை சொல்றது? ஏன் சொல்ற? இந்த உலக விஞ்ஞானிகள் மாநாடு நடந்துச்சு. விஞ்ஞானிகள் மாநாடு, சரி. அதுல நம்ம பிரதமர் போய் பேசுறாரு. பிரதமர் இவர் பேசுறத பார்த்து அவன் வாயால சிரிக்கல. அப்புறம் வேற எங்கேயோ சிரிச்சாங்க. அப்புறம் என்ன பேசினாப்ல? நம்ம 56 இன்ச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டோம். எப்படியா? மனுஷன் தலையை வெட்டி விட்டு அப்பவே வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. கௌசல்யான்னு புரிஞ்சுக்கமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பவே பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஆமா, வெட்டிட்டு யானை தலையை எடுத்து பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்களாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி கிளம்ப? அவன் விஞ்ஞானி புறா. ஆமா, சிரிச்சான் பயங்கரமா. சத்தம் வருது, வாய் அப்படியே இருக்கு. ஓஹோ, எங்க சிரிச்சாங்க நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அது மாதிரி அவங்க நம்ம விஞ்ஞான ராக்கெட் அங்க இருந்து போயிட்டு இருக்கு. நம்ம கருணை கப்பையான்னு சொல்லலையே, விஞ்ஞான ஒன்னொன்னு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, விண்கலம் போயிட்டு இருக்கு. ஆமா, எவ்வளவு அனுப்புறான். சரி, அவரு இன்னைக்கு போய் செவ்வாய் கிரகத்தை பாக்குது, எல்லாம் பண்ணுது. சரி, ஆமா, இங்க கிரகத்தெல்லாம் சரியில்லைன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க சோசியம் பாத்துக்கிட்டு இருக்கா இந்த கிரகம். ஆமா, கிரகத்தை எல்லாம் எது சுத்துதுன்னு பாத்துட்டான். ஓஹோ, விஞ்ஞானம் போய்கிட்டு இருக்கு. சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விண்கலம் அனுப்பணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு? என்ன விண்கலம்? அது வந்து ஆழ்கடல் ஆராய்ச்சி. ஆழ்கடல் ஆராய்ச்சி. நம்ம தண்ணீரை அடைந்து விட்டோம். ஆழ்கடல் ஆராய்ச்சியில கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு, ஆழ் கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு சேட்டலைட் கண்டுபிடிச்சு சொல்லிருமா. ஓ, ராக்கெட் அனுப்பிட்டாங்க அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு விமானம் போய் விழுந்துச்சு. ஒரு ரெக்கைய கூட இங்க இருக்குன்னு அது ஜூம் பண்ணி பாக்கக்கூடாது. அப்ப யாருக்கு அனுப்புறாங்க அந்த விண்கலத்தை? அது எவனுக்கோ இந்த இயற்கை உள்ளுக்கிற கடலுக்குள்ள இருக்க இயற்கை வளங்களை கண்டுபிடிச்சு கொள்ளையடிக்கிறதுக்காக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அனுப்பப்பட்டது. மறந்துடாதீங்க, அது நமக்காக அனுப்பப்படல. நமக்கு அனுப்பப்படல. ஆமா ஆமா, அதுக்கு விஞ்ஞானம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. விஞ்ஞானம் எங்கேயோ போகுது. ஓஹோ, இப்ப பார்த்தா அவன் குந்திக்கு யாரு அப்பன்னா? யாரு குந்தி? புருஷன் யாரு? கர்ணனுக்கு அப்ப யாரு? லவ் இங்க எல்லாம் பண்ணா பிரச்சனை இல்லையா? லவ் எப்படி ஆயிருப்பாருங்க குந்தி தேவி புராணத்துல? எப்படி
இன்னைக்கே வெயில் தாக்க முடியல. சரியான வெயில்னு. ஏ அப்பா. ஆமா ஆமா. காலையில வந்து ஏர்போர்ட்ல இறங்கணும். என்னடா பிளைட்ல வர்ற அளவுக்கு ஆயிட்டீங்களான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்த வாழ்வு நீங்க பிளைட்ல வந்து எங்களுக்கு வாழ்வு வரலாம். ஆமா, பெரியார் திராவிடத்துக்கு வந்து அந்த காசை கேட்போமாக்க. ஆமா, அப்படிலாம் இல்ல, வந்துட்டோம் இங்க. ஆமா ஆமா. அதுக்கா மலேசியாவில இருந்து காலையில வந்து சென்னையில இறங்கி வரது வெயில் சரியான வெயில். ஏன் சூரியன் கொஞ்சம் கிட்ட வருதான். கோடை காலத்துல ஆமா பூமிக்கு கொஞ்சம் கிட்ட வருதான். கொஞ்சம் கிட்ட வருது. கொஞ்சம் கிட்ட என்ன ஒளியாண்டுக்கு அந்த பக்கம் இருக்கு. ஓஹோ, அதுல கொஞ்சம் கிட்ட. அதுவே வெயில் தாங்கல. அதுவே பயங்கரமா இருக்குல்ல. ஆமா, கால சுடுதுங்க. சரி, சூரியனோட ஒளி கதிர் இங்க பட்டா. ஆமா, அந்த சூரியன் இல்லையா, சூரிய பகவான். சூரிய பகவான் அங்கே இருந்து யார் லவ் பண்ணாமனு ஜூம் பண்ணி இங்க இருந்து தானே பாப்பான். ஆமா, அவரு அங்கே இருந்து பார்த்திருக்காரு. சூரிய பகவான் காட்டுல குந்தி தேவி அழைஞ்சிருக்கு. அப்படியே சூப்பரா இருக்க ஆள். அப்படி ஜூம் பண்ணிட்டாரு. யாருமே சூரிய பகவான். சூரிய பகவான் அப்படி ஜூம் பண்ணி ஆமா பார்த்துட்டு அங்கே இருந்து குந்தி தேவி பார்க்க எப்படி வந்தாப்ல? அங்கே இருந்து குதிரை வண்டியை பூட்டிட்டு எப்படி வந்தாரு? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், அவளை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். அப்படி வந்து அந்த குந்தி தேவியோட சேர்ந்து அப்புறம் பிறந்ததான் கர்ணனா. அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? அவன் தான் தீயா வேலை செஞ்ச குமாரு. அப்படி நம்மளா சொல்றோம்? நெருப்பா இருக்காது, எரிஞ்சு போயிருக்காது. ஆமா, நம்மளா சொல்றோம். அவங்களே சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களே புராணத்துல எழுதி வச்சிருக்காங்க. காதல் தான் எல்லாம் இருந்திருக்கு. அவனுக்கு ஒரு காதல் பண்றது, ஆமா, ஒரு காதல் பண்றது. ஆண்டவனே காதலா படிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு டியூட்டி கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா. ஓஹோ, லட்சுமியா அது வந்து பணமா கொடுக்குமா. பணமா கொடுக்குற லட்சுமியா ரொம்ப நாள் ஆளே காணா. ஏடிஎம் மிஷின்லயும் காணா, பேங்க்லயும் காணா, 1000 ரூபாயும் காணா, 500 ரூபாயும் காணா. அவர் போய் அம்பானி வீட்டுல உட்காந்துருச்சா, அதானி வீட்டுல உட்காந்துட்ட லட்சுமி. ஆமா, அது லட்சுமிக்கு வந்து பணம், அது அந்த டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். சரஸ்வதிக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அது எப்படிடா சரஸ்வதி யாருடான்னா? யார் சரஸ்வதி? ஐயோ, இதெல்லாம் பெரியார் எழுதி வச்சிருக்காரு. அவங்க சொன்னதான் எழுதி வச்சிருக்காரு. சரஸ்வதி எப்படிப்பட்ட ஆளு? சரஸ்வதி எப்படி பிறந்துதான்? ஆமா, பிரம்ம இந்திரன் அவன் பெத்தெடுத்துட்டானா சரஸ்வதிய. சரி, பெத்தோன்னு மக அழகா இருக்குன்னு ஒரு ஆசை வந்துருச்சான். சத்தியமா நான் சொல்லல, அவங்க சொல்லிருக்கு. அப்ப அந்த பொண்ணு, நீ அப்பன்டா என்னைய கல்யாணம் பண்ண முடியாது, அழகா இருக்கு, அப்பனா தானே என்ன. ஆமா, இப்ப இந்த 7 வயசு சிறுமியை எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த இந்திரன் வாரிசுகள் தான் அவங்க எல்லாம். ஆமா, அவ இந்திரனோட வாரிசுகள். இந்திரனுக்கு உடம்பு முழுக்க இருக்குமா, கொல்லமுங்கிறேன். ஆமா, அப்போ அவன் தான் புள்ளி ராஜா. இந்திரன் அழகப்பா அது மாதிரி இந்திர சரஸ்வதி யாரான இந்திர பெத்த பிள்ளையே அழகா கல்யாணம் பண்றேன்னு சொன்னானா. ஆமா ஆமா, அந்த பிள்ளைக்கு அப்பன்றான்னு ஓடிச்சான். ஓஹோ, ஒண்ணு சும்மா ஓடாம அப்புறம் மான் உருவம் எடுத்து ஓடிச்சான். மான் வேற விட்டு ஓடனோட சரஸ்வதி ஓடனோட இவரும் மானா மாதிரி ஓடுறான். மானோட இவர் ஓட, மானோட இவர் ஓட, மானோட இவர் ஓட. ஆமா, நடுவுல சிவபெருமான் வந்து இந்திரன் மான கழுத்தை வெட்டிட்டாங்க. அப்புறம் பாவம்னு இறக்கப்பட்டு அந்த பிள்ளை மக இருந்தாலும் அப்படா இருந்தாலும் ரொம்ப ஆசைப்படுறான். என்ன நாங்க 18 வயசு 20 வயசு ஆனா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர்ற சாதாரண காதலை ஒரு காதலை கொண்டாடணும்னு நினைக்கிறான். ஆமா, நாங்க சொல்றது உங்களை மாதிரி அப்பன் அத்தாளுக்கும் அப்பன் மகளுக்கும் கல்யாணம் பண்றத சொல்லலடா. ஓஹோ, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அப்பனும் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப. எவ்வளோ 2 பிள்ளைங்க, 2 இளைஞர்கள் சேரது உனக்கு என்ன வந்துருச்சு? வந்துருச்சுங்களா? ஆமா, எல்லாம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் கடவுளா. ஆமா ஆமா, இந்த வள்ளிய வாங்க. ஓஹோ, வள்ளி திணைப்பணத்துல காவல்கார. ஆமா ஆமா, உடனே ஒரு இது பாக்க. சரி, அதை சேர்த்து வைக்கிறதுக்கு நாரதர் வருவார். அவர் தான் ஜாதகம் எல்லாம் பொருத்தம் எல்லாம் பாக்குறவர். ஆமா ஆமா, அவர் வந்த உடனே அவர் எப்படி வருவார்னா வீணையெல்லாம் அவரே மாட்டிருப்பார். வீணை வச்சிருப்பாப்புல. ஆமா, அதுக்கப்புறம் அந்த கட்டை சப்பலா கட்ட வச்சிருப்பாப்புல. அதாவது என்ன அர்த்தம்னா நல்லா பாடுவாரு.
அந்த அம்மா வரவேற்று பாடும். எப்படி பாடுகிற நாடகத்தை பார்த்து? இனிதான சொரஞான இசை மேதையே, இனிதான சொரஞான இசை மேதையே. அப்படின்னா நாடகம் எப்படிப்பட்ட ஆளு? பெரிய சங்கீத கலாபுருஷன். அவர்தான் கலாபுருஷனா? கலாபுருஷன்டா. அதான் அவர்தான் பத்மா புருஷன் விருதெல்லாம் வாங்கினவரு. பத்மா புருஷ விருதுன்னு தான் யாருக்கு வேணாலும் கொடுக்குறாங்களே. யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க பத்மா புருஷ விருது? ஆமா, கிளம்பிட்டாங்க இந்தியாவுல. கிளம்பிட்டாங்கய்யா, கிளம்பிட்டாங்கய்யா. ஆமா, அவரு பெரிய அவர் பாடின சங்கீதம். யாரு நாடகத்துக்கு எப்படி பாடினார்னா அப்படியே அது ஒரு லெவல்ல வச்சிருக்காங்க. ஆமா, டிசம்பர் சங்கீத சீசன். ஓஹோ. சென்னையில் திருவையாறு. இப்போ ஒரிஜினல் திருவையாறு அது சும்மா 10 நிமிஷம் பாடிட்டு விட்டுருவாங்க. 10 நிமிஷம் பாடிட்டு விட்டுருது. ஆமா ஆமா, அங்க காசு கொடுக்க மாட்டாங்க. சமுதாயம் பார்க்கவே முன்னாடி இப்படியே கைய காமிக்கிறாங்களே அப்படின்னா என்ன? எதுக்கு உட்கார்ந்துருக்க 13 பேர் என்றது ஆள் வந்துருச்சா? இந்த பக்கம் கைய காமிச்சு இப்படி காமிக்கிறாங்களே, விரல காமிக்கிறாங்க. சபா மேனேஜர் அட்வான்ஸ் போக மிச்ச காசு இந்த இடத்துல தட்டாங்களா? அது என்ன கிளப்புறது? இப்படி ஒரு ஆளை எங்க ஊர் பக்கம் கச்சேரி கூட்டி வந்துட்டாங்க. ஐயா, உங்க ஊர் அட்டை கிராமம்ல மாங்கோட்டை பெரிய எந்த ஊரு போடா? என்னன்னா அங்க ஊர்ல எல்லாம் வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு பாவம் வந்து கலப்புல உட்காந்துப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. சரி, உங்க ஊருக்கு அந்த சங்கீத கலாபுருஷனை கூட்டி வந்துட்டாங்க. சரி, அவரு அந்த 10 வருஷம். ஆமா, அவரு உட்கார்ந்து உங்களை எல்லாம் உட்கார்ந்துருக்கு ஒரு சங்கீதம் ஆரம்பிச்சாரு. எப்படி ஆரம்பிச்சாரு? நல்ல 25 நாய் கிளம்பிடுச்சு. என்னது இந்த சத்தத்தை அது கேட்டதே இல்லையா? அது இவர் சுதிய விட்டார் நாய் குலைச்சோடனே. அப்புறம் அது நாய் பிடிச்சிக்கிச்சு சுதிய. அது ஆமா, எங்கேயோ போகுது. இவங்க இசை இழுத்துக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. ஒரு வயலின் ஒண்ணு இழுத்துக்கிட்டு ஒத்த கால. ஆமா, அவன் சும்மா இருந்த பாட்டையே இப்ப மாத்தி பாடிக்கிட்டு இருக்கான். நல்லா இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, உன்னை கண்டு என்னை கண்டு, உன்னை கண்டு மௌனம் மொழி பேசுதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. இதுவே இப்ப கேட்க முடியாதுன்றான். இப்ப இருக்க பயில இவ்வளவு நேரம் இன்பத்தெல்லாம் பொங்க விடாதுன்றான். அவனுக்கு அவசரம் உலகம். இவ்வளவு நேரம் எதுக்குடா இன்பம் பொங்கணும்? அப்புறம் எப்படி பாடுறது? இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, உன்னை கண்டு என்னை கண்டு, உன்னை கண்டு என்னை கண்டு, உன்னை கண்டு என்னை கண்டு. எப்படா எப்படா கண்டு முடிக்காங்க? கேட்டு முடிக்கடா டே. ஆமா, ரீமிக்ஸ் ரீமிக்ஸ். ஆமா, அன்னைக்கு ஒரு கச்சேரி நடந்துச்சு. எனக்கு ஒரு கச்சேரி. சரி, அதுல பக்தி பாட்டு பாடித்தானே ஆரம்பிக்கணும்னு வச்சிருக்காங்க. ஆமா, எந்த கச்சேரி வச்சாலும் பக்தி பாட்டு பாடுற ஆளு வரல. சரி, நம்ம சொன்னோம்னா தப்புன்றான். நம்ம சொன்னோம்னா சொல்றேன். சரி, பெரிய சினி ஆர்டிஸ்ட் எல்லாம் பாடுற கச்சேரி. ஓஹோ, பெரிய கச்சேரி. உதித் நாராயணனை கூப்பிட்டு பக்தி பாட்டு பாட சொல்லிட்டாங்க. ஆள் இல்லை. உதித் நாராயணன் அவன் ஒரு வித்தியாசமான டைப்பான ஆள் இல்ல? டைப்பான ஆள் தான். என்ன பாட்டு பாடின? அவரு பாடின உடனே
அவர் பாட சொன்ன பக்தி முருகன் பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டு? அழிக்கல். அது எப்படி பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, எல்லாம் முருகனே, செல்வமும் முருகனே, செல்வமும் முருகனே. இந்த பாட்டை உதித்து நான் என்ன பாடுறானா? அவர் பாடுறாரு. எப்படி பாடுறாப்ல? அழிக்கெல்லாம் முருக்குன, அருளெல்லாம் முருக்குன, மண்ணெல்லாம் முருக்குன, செல்வமும் முருகன, செல்வமும் முருகன, 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 முருகன. என்ன சொல்றாப்ல? முருகன 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 முருக முறுக்கு வித்த போயிட்டாப்ல. ஒவ்வொரு முறுக்கு வைக்க கிளம்பிட்டாரு முருகன். நம்ம போய் ஆந்திராவில் முறுக்கு வித்துக்குவோம், இங்க இருந்தா நம்மளை வித்துக்குவாங்க, நம்மளை வித்துருவாங்கிட்டு. அது மாதிரி சங்கீதம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. சங்கீதம் எங்கேயோ போய் இவங்க இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா ஆமா, இசை வேற வேற இடத்துக்கு போயிடுச்சு. இவங்க என்ன? ஆமா, ஒரு 10 பேர் வந்து அந்த ஒரு இடம் வச்சா பாருங்க. செண்டு எவ்வளவுனா பத்திரப்பதிவு நடக்கலை. சூப்பரா சொன்னீங்கன்னா. ஆமாண்ணா, அப்படி அவங்க சங்கீத கலா புருஷர்கள். ஆமா ஆமா. அவர் நாரதர் வருவார். நாரதர் வந்து இது ஒரு காலம் இடிதான் பாட்டு பாட வள்ளி. ஆமா. அப்புறம் ஒண்ணு என்ன, கோமாளி வந்து மறிப்பாரு. யார் நீ வித்தியாசமா இருக்கியா? வித்தியாசமா இருக்க. ஆமா. அவர் வந்து கேட்பாரு, மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா, மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா, சாமியாரையா, சாமியாரையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மண்ட மேல கொண்டையெல்லாம் போட்டு வந்தாங்கன்னா அவன் நம்ம ஆளு இல்ல. நம்ம ஆளு அவன் இந்த மாதிரி சாமியார்லாம் வந்தாங்கன்னா அவன் நம்ம ஆளு இல்லன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. அப்பல இருந்தே சொல்லியிருக்கான். அப்பையில இருந்து சொல்லியிருக்கேன். ஆமா ஆமா. இப்பவும் பொம்பளை எல்லாம் குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுது. ஆமா, சோறு ஊட்டுவாங்க. பூச்சாண்டி வருவான், புடிச்சு கொடுத்துருவேன், சாப்பிடு. பூச்சாண்டி வருவான். ஆமா. இது எங்க இருந்து வந்த சொல்லு தெரியுமா? எங்க இருந்து வந்தது? இந்த நாட்டுல சமணம் தடைத்திருந்த மண்ணு. சரி. சமணர்களை கழுவிலேத்தி கொன்னு சைவ மதத்தை பரப்புறதுக்கு சைவத்தை பரப்புறதுக்கு வந்தாங்க. சாமியார் வந்தா அவன் பூரா என்ன பண்ணிருந்தா கோமணம் கட்டியிருந்தான். கோமணம் கட்டிட்டு திருநூறு பூசியிருந்தான். அவனுக்கு பேர் தான் பூச்சி ஆண்டி. நம்ம ஊர் பொம்பளை எல்லாம் சொல்லிருக்கு, இவெல்லாம் பூச்சி ஆண்டி புடிச்சு கொடுத்துருவேன், பூச்சாண்டி புடிச்சு கொடுத்துருவேன். அப்ப மதங்கள் இங்க இந்த நாட்டுல பரப்பப்பட்டது. மறந்துடாதீங்க, பரப்பப்பட்டதுதான். ஆமா ஆமா, மதங்கள்லாம் பரப்பப்பட்டதுதான். அதை எதிர்த்து மக்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. அந்த சொல்லுகள்லாம் இருந்துகிட்டே கோவப்பட்டுட்டே இருந்திருக்காங்க, ஏத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆமா, இப்ப மட்டும் கேட்கல, கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்ப வித்தியாசமா மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா, சாமியாரையா, சாமியாரையா. கோமாளி பாடி நாரத பார்த்து கேட்பாரு. சாமியார்கள் இப்ப படுத்துற பாடு தொல்லை, சாமிய தொல்லை தாங்க முடியலன்னா. ஆமா, இப்ப சாமியார்கள் தொல்லை தாங்கல. பாராளுமன்றமே சாமியார் மனமா தானே வச்சிருக்காங்க. ஆமா, ஒரு சட்டமன்றத்துல நம்ம சட்டமன்றம் தமிழ்நாடு சொல்லல, சண்டையில கிளியாத சட்டைமா இருக்கு. சண்டை வந்தா சட்டை கிளியத்தான் செய்யும். வண்டி ஏறா இதெல்லாம் எப்ப அது எல்லாம் ஒரு மாதிரி. இப்போ உன்னா போய் உட்காந்து சமாதியில உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் தான் எனக்கு என்னன்னு புரியலடா. உன்னா என்னமோ அந்த அம்மாவோட போய் எஸ்டிடி கால்ல ஐஎஸ்டில பேசுற மாதிரியே உட்காந்துட்டு. ஆமா போச்சு. ஆமா, அது நமக்கு வைத்த அடிமைகள். அது ஒரு அம்மா போய் ஓங்கி அடிக்குது. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா போய் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஆயிட்டம் பாருங்க. நம்ம என்ன பாருங்க, இந்தியாவுல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆமா, அப்ப கூட அதுக்கு கூட சமாதானப்பட்டுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு. என்னங்க, நம்மளே 3ஆம் உலக நாடு. ஆமா, வளரும் நாடு. நம்ம ஒரு 56 இன்ச்சியை தேர்ந்தெடுத்துட்டோமே நமக்கு வருத்தமா இருக்கும். அப்புறம் என்ன, வளர்ந்த நாடு யாரு? அமெரிக்கா. அவன் என்ன பண்ணிருக்கான்? அவன் ட்ரம்பை தேர்ந்தெடுத்துட்டான். பரவாயில்ல, அவன் கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு. அப்ப நம்ம லெவல் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. அப்ப நம்மால் வந்து நரேந்திர ட்ரம்ப். ஆமா ஆமா, அந்த சாமியார்கள் படுத்துற பாடு தாங்க முடியல. மாட்டிடுறான், சாமியாரும் மாட்டிடுறான். ஆமாங்க, பல பேர் இந்த ஏற்கனவே சங்கராச்சாரிய புடிச்சாங்க.
சங்கராச்சாரி. ஆமா. பிடிச்சா இந்த சின்ன சங்கராச்சாரி பெரிய சங்கராச்சாரி. ஆமா, சின்ன வாள் பெரிய வாள். பெரிய வாள். ஆமா. பூரா சாப்பிடுறது பூரா பருப்பு நெய்யும். சும்மா இருக்க முடியுமா? எப்படி? பழைய சோறு தின்னுட்டு நம்ம 4 புள்ள பேக்குறோம். ஆமா, பருப்பு வெண்ணெயமா சாப்பிட்டுருக்காங்க. பூரா சாப்பிட்டுட்டு நான் முற்றும் துறந்தவன் நீ எங்க துறப்பேன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த சின்ன வாளும் பெரிய வாளும் சங்கராச்சாரிய பயில்வா அவர் ஜெயில ஒன்று பிடிச்சி வச்சுட்டாங்க. 2 பேரும் ஆளு பாட்டு பாடிக்கிறாங்க. யாரு? சின்ன சங்கராச்சாரியும் பெரிய சங்கராச்சாரி. ஜெயில் கேட்ல என்ன பாடுறாப்புல? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உடனே அவரு யார்? சின்னவா சீடி பாக்குறாரு. சின்ன சங்கராச்சாரி என்ன பாடுறாப்புல? உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. ஆகுது அப்படி. ஆமா. அரெஸ்ட் பண்ணி வேற எங்கேயும் கூட்டி போகக்கூடாது. அப்புறம் நேரா மகளிர் காவல் நிலையத்தை கூட்டி போறாங்க. சங்கராச்சாரிய சரி சாமியார் சுத்தி முத்தி பார்த்துட்டு என்ன திருப்பி நம்ம மடத்துக்கே கூட்டி வந்துட்டு சாமியார் இது நித்யானந்த உனக்கு என்னைக்கு இருக்கோவா? நித்யானந்தா என்ன இங்க இருங்க. என்னங்க நேரம் உளவுத்துறை காவல்துறைக்கு எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கும். எல்லாருக்கும் அவங்களுக்கு எப்ப தேவையோ ஒரு சாமியாரை பிடிச்சி மாட்டுவாங்க. அவ்வளவுதான். நம்ம லிஸ்டெல்லாம் இருக்கும் சாமியார் பயில. ஆமா. அப்புறம் அந்த நித்யானந்தாவை ஆன்ம பரிசோதனை பண்ணிட்டாங்க. ஆமா, நித்யானந்தாவை. ஆமா ஆமா. காவல்துறை பட்ட பாடு ஐயா. ரூம்ல பெரிய டிவியை வச்சு ஆன்ம பரிசோதனை பண்ண தலையில கோச்சிக்காரி நடக்கு. என்ன கோச்சிக்கல இருக்குல்ல? கோச்சிங்கள என்ன நீங்க கும்பிட்டு கிடக்குறியா? அப்புறம் கோச்சிங்கள என்ன? கோச்சிங்கள கும்பிட போறியா? அப்புறம் கோச்சிக்கல இருக்கு. ஆமா. அதுல இந்த நாட்டுல அம்மன சாமியார்னு இருக்காங்க. ஆமாங்க. அவங்க எப்படி ஆசி கொடுப்பாங்களாம்? அம்மா வரன் மேல இவ்வளவு ஹைட்ல உட்கார்ந்துக்கிட்டு தான் ஆசி கொடுப்பாங்களாம். அவன் அம்மனமா உட்கார்ந்துருப்பானா, கார்ல தான் மிதிப்பானா. உன் தலையில கால் படுதா வேற எதுவும் படுதான்னு உனக்கு தெரியுமா? அவனுக்கு அவன் மகாராஷ்டிரா இதுல ஒரு சட்டமன்றத்துல கூட்டு அம்மனமா பேச விடுறாங்க. அவனை சட்டமன்றத்தில் அம்மன சாமியார் பேச விடுறேன். சாமியார் அம்மா வந்து மீட்டிங் போட்டு இதெல்லாம் இப்படி ஏன்டா பண்றீன்னு கேட்டா அசிங்கமா பேசுறீங்க. அசிங்கமா பேச நீ பண்றத வர அசிங்கமா நாங்க பேசுறோம். ஏன்டா நீ பண்றத சொல்றதே அசிங்கம்னா நீ பண்றது எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலம். ஆமா, அப்படி படுத்துறாங்க. நித்யானந்த பையன் அந்த பையன் ஆன்ம பரிசோதனை பண்ணா பெரிய டிவி வச்சு இந்த போலீஸ்காரங்க எல்லாம் சீடியா போறாங்க. அட்டி சீடியா சாமியார் அசரலையே இந்த சீடிய போடு, எந்த சீடிய போடு, இந்த சீடிய போடு, நீ கூட சீடியா இந்த சீடிய போட்டு சீடி போட்ட போலீஸ்காரர் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டார். சாமியார் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அசரவே இல்ல. 2 நாளாச்சு 3 நாளாச்சு. அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, அனுப்பிட்டாங்க. அனுப்பியாச்சு. சீடெல்லாம் கேட்டாங்க. யாரு படத்துக்கு போனோம்? என்ன கேட்டாங்க? சாமி எப்படி அவ்வளவு சீடியும் பார்த்தா அசராம உட்கார்ந்து எப்படி சாமி? அதுக்கு சாமி என்ன சொன்னாப்ல? ஏதாவது புதுசா போடுவாங்கன்னா எல்லாம் பார்த்தேன். நீ எதை சொல்ல வர்றேன்னா யாருக்குமே தெரியாது. எவ்வளவு தான் இருக்கு. அவரு அதை சொல்லலையா, இவர் ஏதோ சொல்ல வந்தது மாதிரியும், இவர் சொல்றத நாடு இன்னைக்கு முதல்ல கேட்டுக்கிட்டது மாதிரியும். அவருக்கு நினைப்பு அப்படித்தான். இப்ப என்ன நம்ம போயிட்டு வச்சுக்க சாமியார் அவன் இன்னொருத்த ஏங்க இவர் நிலைமை எல்லாம் என்ன தெரியுமா? நம்ம சபாநாயகர் தனபால் மாதிரி அவரா சொல்றாரு, யாரும் கேட்க. அது மாதிரி அந்த சாமியாரு ஒரு சாமியார் இருக்காங்க. பாப்பா ராம்தேவ். ஆமா, பாப்பா ராம்தேவ். ஆமா, அத பாருங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சுடிதார போட்டுட்டு ஓடணும் அந்த ஆளு ராம்லீலா மைதானத்துல. சுடிதார போட்டு ஓடன பையன் 55 கூடவே போயிட்டு. ஆமா, இப்ப எவ்வளவுடா சொத்துனா ஒரு 4000 கோடி இருக்குமா? 4000 கோடி என்னடா வைக்கிறான்னா மாட்டு மூத்திரம் வைக்கிறான்டாமா. மாட்டு மூத்திரத்தை வைக்கிறான். ஆமா ஆமா, அவ்வளவு பெரிய பணக்காரனா ஆயிட்டானா. அவர்தான் யோகா சொல்லி கொடுக்குறோம். யோகா மாஸ்டர். ஆமா, போன கிளப்பி இருக்காங்க. இந்தியாவுல நீங்க யோகா பண்ணவில்லையா? ஈசா யோகா 10,000 பேர் உட்கார்ந்துட்டு அப்படியே சொல்றாங்க. யோகாங்கிறதே முதல்ல சமணர்ல இருந்து எடுத்துக்கிட்டது, திருடப்பட்டது. எதா நீ ஒரிஜினலா வச்சிருக்க சொல்லுவாப்போம். ஆமா, உங்கள்ட்ட ஒரிஜினல் ஒண்ணு இருக்காடா? அவங்க பெரியார் சொல்லுவாரு, உங்கள்ட்ட ஒரிஜினல் இருக்கிறது கொஞ்சோண்டு குடுமையும் உங்கள்ட்ட நூலு தவிர ஒரு ஒண்ணுமே இல்லையாடா உங்கள்ட்ட சொந்தமா. எல்லாம் இங்க இருந்து திருடப்பட்டதாடா. திருடி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்களே ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினல் இல்ல. ஆமா, அவர் அது கிளப்பிட்டாங்க. இந்தியா பூரா யோகா பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு சுதி
எப்படி சொல்ல சொல்றாங்க அப்படி யோகா பண்ணுங்க. கைகளை மெதுவாக மேலே உயர்த்து. மெதுவாக மூச்சை மெதுவாக மேலே கால்களை மெதுவாக ரெண்டு காலையும் தூக்கணுமா அவங்களை எப்படி வருதுங்கக்கா. ஏன் கொஞ்சம் சத்தம் இழுத்து பாருங்களேன். அதானே சரி. ஹலோ, வயக்காட்டுல வேலை செய்யறவன்ட்ட போய் இப்படி சுதியோட போய் மண்வெட்டி அப்படி ஓங்குறவன்ட்ட போயிட்டு கைகளையும் மெதுவாக மேலே உயர்த்தி மூச்சையும் மெதுவாக மேலே இழுத்து இப்படி பார்த்துட்டு பெட்டு அங்க விழுகாது உங்க தலையில விழுந்து சொல்லி நேர்ந்து போடுவேன். மூட்டை தூக்குறவன்ட்ட போய் சொல்லுங்களேன். கைகளையும் மெதுவாக மேலே மூட்டையில் வைத்து மூச்சை இழுத்து குழப்ப கெடுக்கிறேன் ரெண்டு செவுல்ல கொடுப்பாங்க. குக்கிய போட்டு இழுத்து. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உழைக்கிறவன் யோகாவோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். உழைப்பே யோகாவில தான் இருக்கு. உழைப்பவன் எப்போதும் யோகாவோட பூரா சும்மா உட்கார்ந்து தின்னுட்டு மெதுவா. ஏன் சத்தமா இல்ல? ஆமா, இது இப்ப யோகா பண்றதே பிரச்சனை இல்லை. நிறைய பேர் பண்றவங்க இருப்பீங்க. நான் அதெல்லாம் சொல்ல வரல. ஆனா அதுல இந்த சத்தம் தான் பிரச்சனையா இருக்கு. என்ன சத்தத்துல என்ன பிரச்சனை இருக்கு? சத்தம் ஒரே சுதி எங்க பார்த்தாலும் இங்க முழுக்க. யோகா மூச்சு ஒரு பக்கம். குடிக்க தண்ணீர் வேணும் அப்படி கேட்க முடியாது. அப்புறம் தண்ணி வேணும், கல்வி வேணும், கல்வி வேணும், காவிரி தண்ணி வேணும், தண்ணி வேணும், வேலை வேண்டாம், வேலை வேணும். இது பின்னாடி இருக்கிறது இதுதான். என்ன? மக்கள் இல்லாததால குரல் எடுத்து கத்த ஆரம்பிக்கிறான்ல. ஆமா, அதை ஒழிச்சு உங்களை எல்லாத்தையும் ஒரு சுதிக்குள்ள மாத்தி அப்படியே 46 ஏக்கரையும் சுருட்டுவோம், இருக்கிற காட்டெல்லாம் அழிப்போம், மரம் வைக்கிறதுன்னு ஒரு ரூட்டை கொடுப்போம். இந்த ஓம் பின்னாடி பூரா இதுதான் இருக்கு. இந்த ஓம் தான் இருக்கு. இந்த ஓம் தான் இருக்கு. அதுவும் எங்க ஊர்ல ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு யோகா மாஸ்டர்கள். ஆமா ஆமா, அவருக்கு பெரிய மரியாதை. அவர் என்ன பெரிய மினிஸ்டர் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுறாரு. ஆமா, மினிஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும் தமிழ்நாட்டு மினிஸ்டர் மினிஸ்டரா இருக்கிறாங்க. ஐயோ, யோகா மாஸ்டர். ஆமா, எம்எல்ஏ எல்லாம் ஏன்டா ஆனம்னு இருக்கான். ஏன் எங்க எப்ப அடைச்சு வைப்பாங்கன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு பிடிச்சு வச்சிடறாங்க. ஒன்னு அடைச்சு வச்சாங்க. ஹோட்டல்காரனுக்கு பில்லு கொடுக்கலையா? அதுவும் மோடி என்னென்னமோ பண்ணி பாக்குறாப்ல தமிழ்நாட்டுல. அவர் இன்னொருத்தர் இருக்காப்ல. யாரு? அவர்தான். யாரு? கவர்னர். பெரிய கவர்னர், பெரிய வித்யாசாகர் ராவா இருக்காப்ல. யோகா மாஸ்டர் நமக்கு தலைவிதி இப்படின்னு ஆயி போச்சு. ஆமா, விட்டுட்டு போய் கூப்பிட்டு போங்கடான்னா ஆமா அத போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. இப்ப யோகா மாஸ்டர் அவருக்கு கல்யாணம் பண்ணாங்க. என்னன்னா தபேலா மாஸ்டருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்போது யோகா மாஸ்டர் நடந்தாங்க நினைக்கிறேன். நடக்கும்போது அவங்க 2 பேரும் காதல் திருமணம் பண்ணவங்க, சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேங்குது. இப்ப யோகா மாஸ்டர் கல்யாணம் பண்ணிட்ட நமக்கு பெரிய கவலையே பாருங்க. என்னங்கிற தோழர் சொன்னாங்கல்ல, ராமகிருஷ்ணன் சொன்னாங்கல்ல, கல்யாணம் பண்ணி வைக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா அவங்க நல்லா இருக்காங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. நம்ம அது ரொம்ப முக்கியம். ஒண்ணு சிக்கலாச்சுன்னு வச்சுக்க. ஆமா, அதையே சொல்லுவாங்க. பத்தியலா நீங்க செஞ்சு வச்சாங்க, பத்தியலா அப்படி ஆச்சு போச்சு, பத்தியலா இதே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஊத்து அம்மா நல்லா இருக்கியா, காலையில எழுந்திரிச்சு போன் பண்ணி அப்பா நல்லா ஒண்ணும் பிரச்சனை இல்லையாப்பா அப்படி கேட்டுக்கொண்டு. இல்லாட்டி நம்மள பஞ்சாயத்து நிறுத்துவாங்க. எங்க ஊர் பொண்ணது ஊர்ல நம்மள நிறுத்திடுவாங்க. யோகா மாஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அவரு அந்த ஃபர்ஸ்ட் நைட் முதல் இரவு அது என்னமோ முதல் இரவே அப்பதான் வருதான். ஒரு மக்கள் 2 பேர் சாக போற மாதிரி. ஆமா, உடன்போக்குன்னு இருக்கு. ஓஹோ, இல்ல என்ன அப்புறம்
சரி ஃபர்ஸ்ட் நைட். ஆமா முதல் இரவு. ஓஹோ. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. 1000 உறவு வளர்வதுண்டு, ஆனால் இதுதான் முதல் உறவு. இப்போ முதல் உறவு. சரி. ஆமா முதல் இரவு. அதுக்கு பழங்களெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. பழமா? எவன் தின்னா என்ன வாங்கி வைக்கிறேன்? அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ திராட்சை, லட்டு, பூந்தி இதெல்லாம் வாங்கி வைப்பாங்களா? வாங்கி வைக்கிறாங்க. பழத்துக்காவாடா அதெல்லாம் பண்ண முடியும்? என்னடா ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை. சில வீட்டுல அன்னாசி பழம் வாங்கி வைக்கிறாங்க. இப்ப எப்பத்திப்பாங்க பாவம்ல ஐயா. ஒரு வீட்டுல முழு பலாப்பழத்தை வாங்கி வச்சிருக்காங்க. ஐயோ. அப்படியே ஒரு கப்புல எண்ணெய் வச்சா 2 பேரும் விடிய விடிய ஆமா கையில எண்ணெயை தடவி பிச்சு பிச்சு நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் எம்ஜிஆர் தான் ஒரு படத்துல சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? அவரு ஒழுங்கா சொல்லியிருந்தா அவர் இந்த மாதிரி நாடு கதை போயிடும். எம்ஜிஆர் என்ன சொல்லுவார் படத்துல? அவரு ஒரு ஆரஞ்சு சுளை எடுத்துக்கிட்டு இந்த இதழ்கள் சுளை பூ திராட்சை, இந்த கண்கள் திராட்சை, நெச வாழ்க்கையில சொல்லி பாருங்க என்ன நல்லவன் தான் கட்டி வச்சாங்க. இப்படி ஒரு லூசு பேரா இருப்பான். திராட்சைக்கு பழைய வரிமை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு யதார்த்தத்துல சரியா சாத்தியம் இல்லையா? ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் நைட் யோகா மாஸ்டர் கல்யாணம், அது பால் சொம்போட உள்ள வருது. பால் சொம்போட எப்படி எடுத்துக்கிறேன்? அது வந்தோன்னு பாட்டு போடுறாங்க. எப்படி பாட்டு போடுறாங்க? மணமகளே மருமகளே வா வா, உன் இடது காலை எடுத்து வைத்து வா வா. வலது கால 2 காலம் உடம்புல தானே இருக்கு. எனக்கு ஒரு கேள்விக்கு அர்த்தம் புரிய மாட்டேங்குது. என்ன? இந்த காலை எடுத்து வச்சு வரணுமா? சரி சரி ஓகே. வலது காலை எடுத்து வைக்கணும். ஆமா. இந்த காலை வச்சா இந்த காலம் என்னமோ 1.5 மணி நேரம் கழிச்சு இந்த கால் வர போறது மாதிரியும். ஆமா. ஏன் லூசு இதை வைக்கலன்னா இது வருது. அது என்னமோ வலது காலை எடுத்து வச்சா இதோட அது அசிங்கம். ஆமா. அசிங்கம்னா வெட்டி எடுக்க வேண்டியதானே? இப்படியே வெட்டி எரிஞ்சிட்டு இப்படி தெரியும். ஆமா இருக்கு. ஏன் ஒரு தடவை தான் இடது காலை வைங்கல, என்னப்பா தப்புல வைங்க. ஆமா. எனக்கு தெரிஞ்சு வலது காலை வச்சு பல குடும்பம் விளங்காம போச்சு. இப்ப இனிமே நான் பொம்பளை பிள்ளைங்க சொல்றேன். நீங்களாம் என்ன சொல்றேன்? எந்த வலது கால் இடது கால் ஜம்ப் பண்ணியே போங்க. அவ்வளவுதான் ஜம்ப் பண்ணுவான். என்னப்பா போய் ஜம்ப் பண்ணி போவோம். ஜம்ப் பண்ணி போயிருவேன். யோகா மாஸ்டர் பண்ணி யோகா மாஸ்டர் இவ்வளவு என்ன உலகத்துல பாருங்க. இந்த ஜிம்னாஸ்டிக்ல ஆமா இவங்க இப்ப இங்க காலத்துக்கு போடுறாங்க, அங்க குழந்தை ஒலிம்பிக்ல போய் தங்கம் வாங்கிட்டு வாங்க. போங்க. நீ என்ன நீ யோகா பண்ணி காலத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்க? அப்புறம் இந்த ரஷ்யால இருக்க பொண்ணுங்களை பாரு, அதுக்கு கூட ஜிம்னாஸ்டிக்ல அவ்வளவு தங்கமா தான் வாங்குது. ஆமா ரஷ்யா பொண்ணு, சீன பொண்ணு வாங்குது. ஆமா 50 நமக்கு அப்புறம் ஜோதிரம் வாங்கினா அந்த அவன் பள்ளி புராண திங்கிறவன். சரி நான் நேற்று பூரா அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டோம் மலேசியாவில். சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா அருமையான உணவு, சைனீஸ் உணவு சூப்பரா சமையல். அப்படிதான் நல்லா இருக்கு. அவன் அப்படி சாப்பிட்டு போய் தங்கம் வாங்கிட்டு வந்து போற இடத்துக்கு நடுத்துண்ட நமக்குன்னு சாப்பிட வேணாமா? சில பேர் எந்த ஊருக்கு போனாலும் இட்லி இருக்காண்டே பாத்தீங்களா? அதுதான் இங்க திங்கிறிய லூசு. அதுக்கு எதுக்கு அங்கே வரணுங்கிறேன்? அதுக்கே அங்க போகணும். சில பேர் டூர் போவாங்க, இங்க வந்து புளிச்சோரை கட்டிட்டு போயிருவாங்க. அங்க திங்கிறதுக்கு டூர் போறது. டூர்னா போய் சுத்தி கிட்டி பார்த்து அங்க இருக்கிறத சாப்பிட்டு பட்னியா கூட கிடைக்காம இருந்து யாரும் வீட்லயாவது கொஞ்சம் சாப்பிட்டு, அதுதான் அனுபவம். அது எல்லா ஏற்பாட்டோடையும் போய் தின்னுட்டு அங்கே வந்து அறையில பசில வாந்தி எடுத்து சாப்பிட்டத போறான். ஊட்டியில போய் நம்ம இறங்கையில வாந்தி எடுத்து அதுக்கு பேரு டூர். அது ஆமா டூர். நமக்கு அப்படி வந்து வாங்கினா 2 கோடி 3 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. எவ்வளவு தங்கம் வாங்க? 2-3 கோடி மக்கள் தொகை இருக்கனால 10 தங்கம் வாங்க. ஆமா நம்ம ஒரு தங்கம் வாங்க முடியல. ஒரு தங்கம் வாங்க முடியல. யோகா பண்ணுங்க. வளைக்கிறாங்க. ஜிம்னாஸ்டிக்ல வாங்க. சரி போய் நீச்சல் இந்த சுனாமில ஸ்விம்மிங் போட்டான ஒருத்தர் போட சொல்லி போய் நீச்சல் வாங்கிட்டு வர. நீச்சல் போட்டில வாங்கிட்டு வேண்டியதானே? சினிமாவில் ஹீரோ புறம் போய் நீச்சல் போட்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லணும். ஆமா போய் கூட்டு வா அப்படின்னு. ஆமா ஒருத்தருக்கு தங்கம் வாங்க முடியல. நல்லா இருக்கும். ஊனமுற்றோர் பிரிவுல மாரியப்பன் போய் ஒரு தங்கத்தை வாங்கி மானத்தை காப்பாத்திருக்கான். ஊனமுற்றோர் பிரிவுல நீங்க எல்லாம் கை தட்டி. இப்ப எனக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நல்லா இருக்கிறவன் ஒரு தங்கம் வாங்க முடியல. சரி ஊனமுற்றவன் தங்கம் வாங்கிட்டு வந்திருக்கானா? அப்போ ஊனமுற்று இருக்கிறது மாரியப்பனா நம்மளா? அதான் கேள்வி. நம்மளா ஊனம்? அது ஆமா வடிவேலு படத்துல பாடுவார்ல. என்ன பாடுவாங்க? ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ, உள்ள நல்லா இருந்தா ஊனம் ஒரு குறை இல்லை, உள்ள ஊனப்பட்டா உடம்பு இருந்தும் பயன் இல்லை, 2 காலம் உள்ளவனும் கெடுக்கிறான், சிலர் ஒத்த காலில் நல்லபடி நடக்கிறான். உடம்புல உள்ள
ஊனங்கிறது மனசுல உள்ள இருக்கு. ஓஹோ. என்ன ஊனம்? அம்மா நீ அவ அந்த ஜாதி, இந்த ஜாதி, எனக்கு இல்லாத ஜாதிக்கு ஆமா பெருமை வச்சுக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு அதுல பெருமை. இப்ப இந்த முருகன் வந்து யோகா மாஸ்டர் மனைவி வந்துச்சு. யோகா மாஸ்டர் மனைவி செம்போட பால் செம்போட உள்ள வந்தா ஆமா வந்து வரும்போது இவர் யோகா மாஸ்டர் என்ன சொல்றாப்ல? இவர் என்ன சொல்றாப்ல? சொம்பை மெதுவாக கீழே வைத்து விட்டு கட்டிலே மெதுவாக அமர்ந்து கைகளை மெதுவாக எடுத்து அந்த புள்ள கதவை திறந்துட்டு ஓடுனது டைவர்ஸ் நோட்டீஸோட தான் வந்துச்சு. ஏன்னா என்ன பாடுபடுத்துறேன். ஆமா நிஜத்துல சாத்தியப்படுமா? அது மாதிரி சாமியார் பயிரெல்லாம் கிளம்புறான். ஓஹோ. இப்போ முருகனை மனம் முடிக்க நாரதர் வந்தாரு. வந்தோடனே நம்ம கோமாளி கேட்டாப்ல. ஆமா யார் யாரையும் மண்டை போறியோ? அம்மா போறியோ? நீ யாருன்னு பொதுவா வெளிநாட்டுக்காரன் கேளுங்க. அம்மா நீ யாரு போறியோ அப்படின்னு கேளுங்களேன். வெளிநாட்டுக்காரன் எந்த நாட்டுக்காரன் கேளுங்க. ஓஹோ போறியோ அப்படின்னா என்ன பதில் சொல்லுவான்? போறியோனா நீ யாரு? ஐ எம் டாக்டர், I am an engineer, I am a professor, I am a driver. என்ன தொழில் செய்யறானோ அதான் சொல்லுவான். ஆமா அப்படி நம்ம நாட்டுல கேளுங்க. நம்ம இந்தியா தனியா கூப்பிட்டு போறியோ நீ யாரு? நீ யாரியா? நான் செட்டியார். நான் முதலியா? நான் தேவர். நான் வன்னியர். நான் விளக்குமார். நான் இவரு. ஆமா நான் இவரு. சரி சரி சரிப்பா. ஏப்பா தேவருன்ற முதலியாருன்ற சரி செட்டியாருன்ற பண்டிருன்ற. ஆமா நீ எப்படி செட்டியார் அப்படின்னு கேளுங்களேன். கேட்டா என்ன இப்படி லூசு மாதிரி கேட்குற? எங்க அப்பா செட்டியாரு அதனால செட்டியார். ஓ சரி சரி சரிப்பா. உங்க அப்பா எப்படி செட்டியார்? அவங்க அப்பா செட்டியாரு அதனால செட்டியார். ஓஹோ நீ விடப்படாது. சரி நெக்ஸ்ட் கேட்கணும். அவங்கப்பா அப்போ இப்ப மனிதன் குரங்குல இருந்து தோணுனான். ஆமா மூத்த குரங்கு செட்டியார் குரங்கா? மூத்த குரங்கு முதலியார் குரங்கா? மூத்த குரங்கு வண்டியில குரங்கா? இல்லையே. மனுஷன் என்ன உலகத்துல எல்லா நாட்டிலும் எங்கேயும் ஜாதி இல்லாம கேவலம் ஆமா இங்க வச்சுக்கிட்டு அதுல ஆமா ஆமா அவரு நாரது கப்பா கோமாளி யாரியா நீ மண்டை மேல கொண்ட போட்டிருக்க, வித்தியாசமா இருக்க, வீணா வச்சிருக்க, சப்பளா கட்ட வச்சிருக்க, பாட்டெல்லாம் பாடுற. எங்க இருந்து வர்ற? நான் 7 லோகம் சுற்றி வருகிறேன். எங்க இருந்து வர்ற? 7 லோகம் சுற்றி வருகிறேன். எங்க படல வரும் நீ ஒன்னியா? இப்போ அது தெரிந்து கொண்டீங்களே. இல்ல நாங்க அந்த வகையான அப்படியா? வேலை நம்ம பிரதமர் அப்பப்போ வருவார். அப்பப்ப இங்க அடிக்கடி இந்தியாவுக்கு வந்துட்டு போறாப்ல. எதுக்கு? லாண்டில போட்ட துணியை வாங்குறது. ஓ அதுக்கு தான் அதுக்கு போறாப்லையா? சரி இங்க மேலத்துல வந்துருக்கீங்களா சாமி? உங்க பேர் என்ன? நாரத மகாமுனி. கல்யாண காட்சியெல்லாம் உண்டா? பிரம்மச்சாரி. கட்ட பிரம்மச்சாரியா? ஆமா சரி சரி சரி. ஆனா புள்ள 60. கல்யாணம் பண்ணாம எப்படி 60 ரூபாய் பத்தியே? எங்க புராண கதை பூரா அப்படித்தான். அப்படியா? சரி சாமி நீங்க அப்படித்தான். அப்படியே போங்க கல்யாண காட்சி போய். உங்க அம்மா அப்பா இருக்காங்களா? உங்க அம்மா பேர் என்ன? கலைவாணி பெத்த பிள்ளையா நீங்க? உங்க அப்பா பேரு? பிரம்மாவுக்கு என்ன வேலை? படைத்தல் எல்லாவற்றையும் படைத்தது எங்க அப்பன் பிரம்மன். எல்லாவற்றையும் படைத்தது உங்க அப்பா பிரம்மாவா? அப்படியா? மண்ணை படைத்தது எங்க அப்பன் பிரம்மன். விண்ணை படைத்தது எங்க அப்பன் பிரம்மன். மரத்தை படைத்தது எங்க அப்பன் பிரம்மன். மைகை படைத்தது எங்க அப்பன் பிரம்மன். மைகை படைத்தது எங்க அப்பன் பிரம்மன். எண்ணெய் படைத்தது எங்க அப்பன் பிரம்மன். அப்ப எங்க அப்பா எங்க போனாரு? உன்னப்பனையும் படைத்தது என்னப்பனப்பா. அப்ப எங்க தாத்தனையும் படைத்தது என்ன? பாட்டு எல்லாவற்றையும் படைத்தது. உடனே கோமாளி கேப்பாரு. நல்லது சாமி. ஆமா உங்க அப்பா பெரிய கம்பெனி ஓனரா தான் இருக்காரு. பெரிய எப்படி? ஆமா ஆமா பெரிய ஓனரு. ஏன் சாமி ரொம்ப பேருக்கு பிள்ளை இல்லைங்கிறாங்களே, உங்க அப்பா அந்த பக்கம் போகலையோ? இதுல நம்ம கேட்கல, தினம் கோமாளி கேட்கறான். ஆமா நீங்க அதுல எப்படின்னா அவர் பிரம்மா அவர் படைத்தார் தலையிலிருந்து. ஆமா தோளிலிருந்து. அதுக்கப்புறம் தொடையிலிருந்து. அதுக்கப்புறம் காலிலிருந்து. தலையில் பிறந்தவன் பிராமணன். தொடையில் பிறந்தவன் சத்திரியன். தொடையில் பிறந்தவன் வைசியன். காலில் பிறந்தவன் சூத்திரன். ஆத்தப்பட்டவன் பஞ்சம லிஸ்ட்ல வரல. அவன் எங்க பிறந்தான்? அதுக்கு பெரியார் சொன்னார், அவன் தான்டா பிறக்க வேண்டிய இடத்துல அப்பா அம்மாவுக்கு பிறந்தான். போன கரெக்டா நீ இதுல சேர்க்கல. அவன் தான் கரெக்டா பிறந்திருக்கான். அவன் தான் பிறந்திருக்கான். ஆமா இதுல இவ்வளவு பிரசவம் பார்த்திருக்காங்க. இப்பெல்லாம் எங்க பிறந்த நாளே அவனுக்கு கொண்டாட முடியாது. அப்புறம் என்ன கொண்டாடுறேன்? அம்மா போட்டேன் அப்படிங்கிறான். அவங்க அம்மா உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இப்படியாடா சொல்ற? பையன் சொல்றான். பையன் என்ன சொல்றான்? பொய் சொன்னா கொன்னே விடுவேன். ஏன்? வளர்த்தேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன், பெத்தேன்னு சொல்லாது. ஏன்? முக்குனியா முடங்குனியா? அப்புறம் ஆஸ்பத்திரி போய் படுத்திருந்தேன், மணிப்பரிசை திறக்கிற மாதிரி திறந்து கொடுத்தாங்க. நீ பாட்டுக்கு வந்தேன். அதான்
பெருத்தம்னு சொல்லாது. ஓஹோ, எடுத்த நாள் கொண்டாட்டம் பேக்கேஜ் சிஸ்டத்துல பெருக்கிறது இல்ல, இப்ப கிழிச்சு தான் கொடுக்குறான். ஆமா ஆமா. இல்லாத ஜாதி வச்சுக்கிட்டு, மதத்தை வச்சுக்கிட்டு, கோர்ஸ் கணக்குல கடவுளை வச்சுக்கிட்டு, கடவுளை எத்தனை எம்ஆர் ராதா சொல்ற மாதிரி ஆமா மலேசியாவில் போய் பேசினாரு. ஓஹோ, அங்க வராதீங்க, இந்தியாவுக்கு வந்துடாதீங்க. நாங்க நேத்து தான் சொல்லிட்டு வந்தோம், அங்கே இருங்க பாப்பா. ஆமா, வராதியப்பா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கிறத பாத்தீங்களா, திரும்பி இங்க எல்லாம் வரோம்னு நினைக்கிறேன். அங்கே இருங்க, அங்கே இருக்க, அங்க இருங்க. நல்லா நல்லவங்க அவங்க. ஓஹோ, அவ்வளவு காசு கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, நம்ம ஆளுங்கலாம். ஓஹோ, அல்ல ஒரு இஸ்லாமிய நாடுன்னா இஸ்லாமிய நாடு மாதிரி அவங்க வச்சிருக்கல. ஓஹோ, அப்படி வச்சிருக்கிறான் ஒரு அருமையான நாடு. ஆமா, அவ்வளவு கொடுக்குறாங்க. ஓஹோ, எம்ஆர் ராதா சொன்னாரு, இங்கே இருங்கோ. ஆமா, வராது எல்லாம் குரோர்ஸ் கணக்குல கடவுள வச்சிருக்கான். கடவுள் வச்சிருக்கான். ஆமா ஆமா, முனகுனா கடவுள் தான். ஓஹோ, இவன் வீட்டை கட்டிட்டு எம்ஆர் ராதா சொல்லுவார் பாத்தீங்களா? என்ன சொல்லுவாரு? நம்ம சம்பாதிச்சு சில பேர் ஒரு வார்த்தை வச்சிருக்கான். என்ன? வீடு கட்டிட்டாரா? கட்டா செட்டில் ஆயிட்டாப்ல. வாழ்க்கையில பொருள் மனுஷன் அப்படிதான் செட்டில் ஆயிரணும்னே. செட்டில் ஆகுறதுன்னா அவன் சுடுகாட்டுக்கு போறதான் செட்டில் ஆகுறதுன்னு பேரு. செட்டில் ஆகுறது, செட்டில் ஆகுறது. ஆமா, இவன் வீட்டை கட்டிட்டு இவனுக்கு உயரத்துக்கு வாசப்படி வைக்கணும்னா, ஆமா, அதுக்குன்னு என்ன வாசத்துன்னு வாசப்படியை சின்னதா வச்சுக்கிட்டு அதுல போய் தலையை இடிச்சுக்கிட்டு கடவுளேன்றான். எம்ஆர் ராதா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? அவரே ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற, நீ இடிச்சுக்கிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ற? ஆமா, கூப்பிடுற நீயே எழுதி கட்ட வேண்டியதானே. ஆமா, இப்படி இல்லாத கற்பனைகள்ல ஒரு போலி கௌரவங்கிற பேர்ல சாதியை வச்சுக்கிட்டு இந்த நாட்டுல காதலர்களை கொண்டா அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா, கட்டாய பாடம் அம்மா, ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா. கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாமூச்சி ஆடுறான். ஒடுகிற வண்டி ஓட ஒன்றுமையா ரெண்டு மாடு, ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஒடுகிற வண்டி ஓட தென்னை மரம் ஜாதிக்கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை, கொல்லையில வச்சமுள்ள குலம் பார்த்து பூப்பதில்லை. ஆயிரம் தென்னம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டழகி கேளம்மா, காதல் கொடி தானம்மா. ஒடுகிற வண்டி ஓட ஒட்டுமையா ரெண்டு மாடு, ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிந்தா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஒடுகிற வண்டி ஓட. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சமூகத்துக்கு சொல்லிக்கிறோம். என்ன சொல்ற? இந்த சமூகத்துக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஓஹோ, இளைஞர்கள் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை தமிழகம் கண்கூட பார்த்துருச்சு, கண்கூடாக பார்த்து விட்டது. நீங்க வந்து ஜாதியின் பேராலேயோ அதன் பேராலேயோ அவங்களுடைய மனத்தை, ஆமா, காதல்ங்கிறதுக்கெல்லாம் தடை போட நினைத்தால் இந்த மண்ணில் ஆயிரம் காதலர்களாக புறப்பட்டு வருவார்கள். வந்து கொண்டே ஒரு சங்கரை கொள்ளலாம், 1000 சங்கர்கள் வருவார்கள். வந்து கொண்டே அப்படித்தான் உண்மை. ஆமா, அதுதான் வருவாங்க. அதுதான் இளைஞனின் மனநிலை. ஓஹோ, அதுதான் மனநிலை. ஆமா, நீங்க இன்னும் விதை வச்சு தண்ணி ஊத்தி காதலை வளர்க்க முடியாதுன்னா அது அதுவா வர்றது, அதுவா வரணும். உங்களுக்கு வரலைன்னா பேசாம இருங்க, போங்க. ஓஹோ, வருகிறவர்களை வாழ விடுங்கள். ஆமா, நீங்கள் வாழ விடவில்லை என்றால் நாங்கள் வாழ வைப்போம். அதற்குத்தான் இந்த விழா. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.